மஷ்ரூம் தூரன் செய்வோம். அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுட்டு இந்த மஷ்ரூமை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நல்லா கழுவிட வேண்டியதுதான். கழுவிட்டு நாலாக கட் பண்ணி இதில் போட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் வேணுன்னா காரத்துக்கு நம்ம போட்டுக்கலாம். காரம் பிடிக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். மிளகுத்தூள் நம்ம எதில் சேர்த்தாலுமே நமக்கு வந்து கோல்டு அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நம்ம ஃபுட்டுலேயே வந்து நம்ம இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா நமக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது. நமக்கு நல்லா வதங்குது பாருங்கள். நான் எதுவுமே தண்ணியே ஊற்றலை, அதுவே தண்ணி விடும். இப்போ மஷ்ரூமு காளான் வந்து அதுவே தண்ணி விடும். அதுவே நல்லா தண்ணி விட்டு அதிலே வெந்துட்டுருக்கு. கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலாம். இது மஷ்ரூம் தூரன் அப்படின்றதுனால நம்ம வந்து நல்லா வதங்கிடுச்சு. அதனால் இப்போ நம்ம கொஞ்சம் தேங்காய் போட்டு அதை பரட்டி மஷ்ரூம் தூரன் ரெடி.